வணக்கம் பானு. தமிழகத்தில் பரவலாக கோடை மழை பெய்து வந்த நிலையில் ஓரிரு நாட்களில் தென்மேற்கு பருவ மழை தொடங்கும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது கோதை ஆற்றில் நல்ல முறையில் மழை பெய்த காரணத்தினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேர்வலாறு அணையில் கடந்த 3 நாட்களில் 21 அடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. பரவலாக நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கோடை மழையினால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து சேர்வலாறு அணை 3 நாளில் 21 அடி உயர்ந்துள்ளது. பின்னர் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் கடந்த 23ஆம் தேதி 52.45 அடியாக இருந்த நிலையில் மறுநாள் 5 அடி உயர்ந்து 57.3 அடி ஆனது. பின்னர் நேற்று முன்தினம் மேலும் 7 அடி உயர்ந்து 67.7 அடியாக இன்று உள்ளது. இதே போன்று மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் இன்று காலை 85.25 அடியாக உள்ளது. நேற்று முழுவதும் திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளில் பரவலாக மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் ரம்மியமான சூழ்நிலையே நிலவுகிறது. நேற்று முன்தினம் மாலையில் தொடங்கி இரவு வரையிலும் மிதமான காற்று வீசியது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உற்பத்தி ஆகும் கோதை ஆற்றில் பெய்த இந்த மழையினால் நல்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள விஷுவல்களை நம்ம இந்த காலையில் எடுக்கப்பட்ட விஷுவல்களில் தற்போது நாம் காண்பித்து வருகிறோம். வெள்ள எச்சரிக்கை அபாயம் என்று தனியாக எதுவும் விடுக்கப்படவில்லை. ஆனால் பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு செல்லும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அறிவிப்பு தொடர்வதாக நெல்லை மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் குறிப்பிட்டார். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் இந்த கோதை ஆறு இந்த நீர் முழுவதும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சுப்பாறை அணைக்கு சென்று சேரும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இது தவிர இந்த கோதை ஆற்றின் கிளை ஆறுகளின் நீர் அவ்வளவும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து பகுதியாக மணிமுத்தாறு அணைக்கு வந்து சேரும். தொடர்ந்து ரெமல் புயலின் காரணமாக 2-3 நாட்களுக்கு மழைப்பொழிவு மிகப்பெரிய அளவில் தென் தமிழகத்தில் இருக்காது என கூறப்பட்ட நிலையில் மலைப்பகுதிகளில் பெய்த மழையினால் ரம்மியமான சூழ்நிலை மாவட்டம் முழுவதும் நிலவுகிறது. இந்த கோடை மழையினால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெப்பம் குறைந்ததால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எள்ளு, பருத்தி, நிலக்கடலை போன்ற கோடை உழவு இந்த மழையின் காரணமாக விவசாய பணிகள் தீவிரம் அடைந்திருக்கிறது. இது தவிர மாவட்டத்தின் பரவலான பகுதிகள் அனைத்திலும் நேற்று ஒரு தினம் மட்டும்தான் மழைப்பொழிவு பதிவாகவில்லை. மற்றபடி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் ரம்மியமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் தென்மேற்கு பருவமழை சிறப்பாக ஆரம்பித்து இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் நன்றாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு தடை எதுவும் விதிக்கப்படவில்லை. ஆனால் மணிமுத்தாறு அருவிக்கு சென்று பொதுமக்கள் பார்வையிட மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அங்கு குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியிலும் பார்வையிட அனுமதி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் நெல்லை மணக்கும் முல்லை என்பார்கள். இந்த கோடை காலத்தில் வெப்பநிலை பொதுவாக மிகவும் குறைந்து ரம்மியமான சூழ்நிலை மாவட்டம் முழுவதும் நிலவுகிறது என்றே கூற வேண்டும் பானு.